Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க நம்ம இப்போ சக்கன வீடியோக்குள்ள போய்டலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வெச்சிரலாம். குக்கர் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ 2 கிராம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 4 பச்சை மிளகாயை லைட்டாக கீறிட்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையிலும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். மஷ்ரூம் பிரியாணிக்கு நம்ம எப்போவுமே பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். 1 பேக்கெட் அளவு உள்ள மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம். மஷ்ரூமை வந்து நம்ம ரொம்ப வதங்க விடக்கூடாது, ஒரு 20% வரைக்கும் வதக்கிட்டால் போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம மஷ்ரூமை வந்து இப்போவே நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா சாதத்தில் வந்து இருக்கிறதே தெரியாமல் இருக்கும் கடைசியாக. அதனால் ஜஸ்ட் ஒரு 20லேருந்து 25% வரைக்கும் வதக்கினா போதும். 2 நிமிஷம் வரைக்கும் தான் வரும். வதக்கிட்டு இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலா அப்ளை ஆகிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா ஒரு 20% வரைக்கும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பில் ரைஸ் எடுத்தனோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வந்ததும் இப்போ இதில் பாஸ்மதி ரைஸை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் லெமனை பாதியை கட் பண்ணி அதோட லெமன் ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தக்காளியில் இருக்க புளிப்பே போதும், இன்னும் புளிப்பு சுவை தேவையில்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான தயிர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கொதித்து வந்துருச்சு. மேலே கொஞ்சமாக புதினா இலைகளை சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா 2 விசிலும், மீடியம் ஃப்ளேமில் வச்சா 1 விசில் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சாதத்தை உடையாமல் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.